ஒரு வழியா மயிலு தினேஷ் கிட்ட இருந்து தப்பிச்சு வெளில வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே, திரும்பவும் மயில் சிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தான் பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. மயில் ஷோல்டர்ல கை வச்சது யாரு? அவங்க ஒரு வாட்ச் கட்டியிருக்கிறாங்க. அந்த வாட்ச் தான் தினேஷுமே கட்டியிருந்தாங்க அப்படிங்கிறதால, அது தினேஷா தான் இருக்கும். திரும்ப மயில் தினேஷ் கிட்ட சிக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் நெறைய கமெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஆனாலுமே அது தினேஷா இருக்குமா? அப்படிங்கிற மாரி ஒரு சந்தேகமும் இருக்கு. ஏன்னா மயில் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில தினேஷுமே தலையில அடிபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, அவங்க அங்க வந்திருப்பாங்களா? அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறி தான். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன தான் இப்போ மயில் பார்க்குறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயா ஹெல்ப் கேட்க தான் செய்றாங்க. ஏன்னா மயில் நைட் டைம்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. காலையில தான் எந்திரிச்சு பார்க்குறாங்க. அங்க போறவங்க கிட்டயுமே உதவி கேட்குறாங்க. அவங்க உதவி செய்ய மறுக்கிறாங்க அப்படிங்கிறதால, பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன பார்க்குறாங்க. அத பார்க்கவுமே இந்த மயிலுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பரவாயில்ல இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இங்க தஞ்சம் அடைஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நம்ம அக்காவ வர சொல்லி நம்ம வீட்டுக்கு போயிரலாம் அப்படிங்கிற மாரி தான் அவங்களுமே நினைக்கிறாங்க. ஏன்னா மயில் வரப்ப அவசரத்துல அந்த ஃபோன எடுத்துட்டு வரல அப்படிங்கிறதால, ஃபோன் இருந்திருந்தா கூட அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த சூழ்நிலையில இப்போ மயிலோட ஷோல்டர்ல ஒருத்தங்க கை வைக்கிறாங்க. மயில் எப்படா மல்லிகிட்ட வந்து சேரப்போறாங்க அப்படிங்கிற நெறைய எதிர்பார்ப்புகள ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஷோல்டர்ல கை வச்சது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ரூம்ல அவங்களுக்கு உதவி இருப்பாங்க. அவங்க தான் வந்து கை வைக்கிறாங்க அப்படிங்கிறதால, "அண்ணே நீங்க என்னண்ணே என்ன விட்டுட்டு போயிட்டீங்க? உங்கள நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நானும் என்னம்மா பண்றது? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தேன். நீ வரல அப்படிங்கவும் உனக்கு சூழ்நிலை சரியில்ல போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப என்னம்மா பண்ண போற? அப்படிங்கிற மாரி தான் அந்த ரூம் பாய் கேட்குறாங்க. இப்ப எதுத்தால போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிறதால, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்க போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்கேயும் அவங்களோட ஆள்கள் இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதால, இந்த போலீஸுமே திரும்ப அந்த பசங்க கிட்டயே அந்த பொண்ண ஒப்படைச்சுட்டாங்கம்மா. அதனால நான் சொல்றத கேளு. என் வீடு பக்கத்துல தான் இருக்குது. நீ வா என் வீட்ல வந்து உட்காரு கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா நான் உன்ன பஸ் ஏத்தி விட்டுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப இவர நம்புறதுக்குமே ஒரு சந்தேகமா தான் இருக்கு. இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்களோட ஒய்ஃப் இருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் கிட்டயுமே எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க. இப்போ மயில என்ன செய்ய போறாங்க? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அவர் நல்லவரா? கெட்டவரா? அப்படிங்கிறதே நமக்குமே ஒரு த்ரில்லிங்கா தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவர் நிச்சயமா நல்லவரா தான் இருக்கணும். மயிலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது. விஜய், மல்லி 2 பேருமே கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.